வாரத்துல ஏதாச்சும் ஒரு நாள் வந்து தோட்டத்துல கிடைக்கிற காய்கறி மட்டும் வச்சு சமைக்கணும் போல ஆசையா இருக்குங்க. அன்னைக்கு பிரண்டை அதிகமா இருந்தது. சரி அதை வச்சு ஒரு துவையல் வச்சுட்டு ரசம் வச்சிடலான்ட்டு அப்பா வந்து பறிச்சு கொடுத்துருந்தாங்க. எங்க வீட்டுல நிறைய செடி மரங்கள்லாம் அதிகமா இருக்கும். உங்களுக்கு ஒரு வீடியோவா போடணும்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா வந்து அப்கமிங் வீடியோஸ்ல போடுறேன். எங்க வீட்டு சாப்பாட்டா அவ்வளோ இனிப்பா சூப்பரா இருக்கும். நிறைய காய்ச்சிருந்தது. இவ்வளவு பரண்டை வந்து பறிச்சிருந்தோம். இதே வந்து துவையல் வச்சுக்கிட்டு ரசமும் வச்சுக்கிட்டாச்சு. அன்னைக்கு லஞ்ச் வந்து ஒரு மினி மீல்ஸ்னே சொல்லலாம். சாம்பார், ரசம், தயிர், துவையல், கருணக்கிழங்கு பொரியல், மாங்காய் மசியல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. அது கீழே டேக் பண்றேன். அன்னைக்கு நைட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குனாங்க. அதனால விறகடுப்புல வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. எங்கேயாச்சும் ஊருக்கு போலான்னு ஆசையா இருந்தா கூட இந்த பிள்ளைங்களை தூக்குறது நினைச்சாலே வந்து வேணா வீட்லயே இருந்தலான்னு போல தோணும். எங்க வீட்லயாச்சும் சின்ன தலைவர் மட்டும்தான். ஆனா என் தம்பி வீட்ல எல்லாம் 2 பிள்ளைகளையும் தூக்கணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். உங்க வீட்டுல எப்படிங்கறத கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. பிள்ளையை தூக்குறதுல ஒரு கஷ்டமான்னு கேட்பீங்க. என்னங்க பண்றது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் விளாக்ல சந்திக்கலாம்.